எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் கார்டனுக்கு வந்திருக்குறோங்க. எல்லாம் நல்லா களையேறி இருக்குதுங்க. கிளீன் பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்குறோம். பையனுக்கு கல்யாணம் இருந்ததுனால ஒன்றும் கவனிக்கவே முடியலைங்க கார்டனை. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ எல்லாம் ஆளாயிரத்துக்கு இத்தனை வந்துருச்சு. இப்போல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் களையெல்லாம் அப்படின்ட்டு வந்திருக்குறோம். இதெல்லாம் மஞ்சள் நட்டுருக்குறோம். காப்பி செடியில் பழமெல்லாம் நல்லா பழமாகி வச்சுருக்குதுங்க. நல்லா பொறிக்கணும். எங்கள் மருமக பொறிச்சிட்டு இருக்குது, நானும் வந்து பொறிக்கிறேங்க. பொரிசாமி அது எல்லாம் எடு நல்லா காஞ்சிருச்சு, ஒன்றும் கவனிக்கல. இத்தனை எல்லாம் களை நிறைய ஏறிடுச்சுங்க. பாருங்க எப்படி களை செடி எப்படி வந்துருக்குது. நிறைய களை வந்துருச்சு. நம்மளுடைய வெத்தலை எல்லாம் வெத்தலை கொடி நடக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் எல்லாம் வந்துடுச்சுங்க. இருங்க வெத்தலை கொடி காட்டலாம். எல்லாம் எறும்பெல்லாம் இருக்கு ஜாஸ்தி. ஆமாம் ஆமாம், இத்தனை இருந்தால் அப்புறம் எறும்பு வராமல் இருக்குமா. பாருங்கள் வெத்தலையெல்லாம் போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் தரத்துல எல்லாம் வந்துருச்சுங்க. ஃபுல்லு படந்து வந்துருச்சுங்க. இத்தனை தூரம் வழியே இல்லாமல் ஃபுல்லு நிறைய வந்துருச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதெல்லாம் எடுத்து விட்டோம், மேலே எடுக்கணுங்க. எல்லாம் வெத்தலை கொடிதாங்க. சாமி எப்படி வந்திருக்குதுன்னு நல்லா வேர் பிடிச்சி நல்லா அழகாக வந்துருக்குது. கொஞ்சம் தூக்கு நாட்டில் இருந்தால் நல்லா வரும்ல. களையெல்லாம் கொத்தி விட்டு போட்டு நல்லா ஒரே மாதிரி எடுத்து நிறுத்திடலாம். குச்சியை நட்டு அது மேலே எடுத்து அப்படியே லைனாக விட்டுட்டு நல்லா வந்துடும். காப்பி பழம் அந்த இடத்துல காட்டினியா? வரேன் வா. ಹುಷಾರು. ஏகப்பட்ட களை வந்துருச்சுமா. புடுங்கிட்டு இருக்கா. பொன்னாங்கண்ணி. ஆமாம், எவ்வளோ முளைச்சிருக்கு பாரு. பார்த்து உஷாரு. தள்ளுது தள்ளு தள்ளுன்னு தள்ளுது. கோல் கொண்டு வந்து தரவா? வேண்டாம். வேறு நந்தியாவட்டை எப்படி வந்திருக்குதுன்னு இதெல்லாம் சின்ன செடியாக இருந்துச்சு. அதை விட பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் தவசிக்கீரை. பாருங்கள் எப்படி காய விட்டுருக்குது. பூ விட்டு அன்றைக்கி காட்டினது வெறும் செடி தான் காட்டினேன். பாருங்கள் இந்த மாதிரி வருங்க பூவு. இது வேறு இந்த மாதிரி புல்லு பூ விடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா இந்த பாருங்கள் இது மாதிரி காய் விட்டுருக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த பூவெல்லாம் காயாயிருங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது தவசிக்கீரை, மல்டி விட்டமின் கீரை. அப்படியே முருங்கைத்தலை பொறிச்ச மாதிரி பறித்து அப்படியே இது பண்ணி உருவி பொரியல் பண்ணலாம். அந்த தேங்காய் துருவலெல்லாம் போட்டு பொரியல் பண்ணலாங்க. வாங்கடி இந்த இருங்க வரேன். இதில்
பிடிச்சிக்கிறேங்க அப்படியே மருமக காக்கடா பறிச்சிட்டு இருக்கு. பாருங்க காக்கடா பூ எத்தனை விட்டுருக்குதுங்க. என்ன அங்கெல்லாம் இருக்குது பாரு சாமி, அந்த பக்கமெல்லாம் பொறி கொஞ்சம் உருவி விட்டா இன்னும் நல்லா தழைஞ்சு வரும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உருவி விட்டா பக்கத்தால் எல்லாம் வரும். பாருங்க அன்னைக்கெல்லாம் பூவெல்லாம் காட்டணுங்க, காட்டின நல்லங்கோ. இன்னொரு தடவை சொல்லுங்க. அன்னைக்கு காட்டும் போது எல்லாம் பூவெல்லாம் இருந்துச்சு இல்லைங்க. இப்போ பாருங்க காய் எப்படி இருக்குதுன்னு. இது 2வது தடவை காய் விட்டுருக்குது. காயெல்லாம் விட்டு அப்படியே காஞ்சு கூட போயிருச்சுங்க. பாருங்க இந்த பழுத்து காஞ்சிடுச்சு. பாருங்க செடி நிறைய ஃபுல்லு செர்ரி பழம் மாதிரி ஃபுல்லு ஒவ்வொரு கொம்புக்கு பாருங்க எப்படி விட்டுருக்குது, நிறைய விட்டுருக்கு ஒவ்வொரு பிரான்ச். அப்புறம் பாருங்க இந்த இதுல எல்லாம் இப்போ திரும்பவும் பூ வருதுங்க. இந்த செடியில எல்லாம் ஒரு தடவை எடுத்து அடுத்த தடவை இன்னும் பூ வருதுங்க. பாருங்க எல்லாம் இதெல்லாம் மொக்குதான். இன்னொரு 10 நாள் போச்சுன்னா எல்லாம் முல்லைப்பூ மாதிரி வந்துடுங்க. பாருங்க அந்த செடியை பாருங்க, அது குஞ்சாங்க அங்கே குஞ்சதுண்ணா அறுவடை எழுதுங்க அகப்பட்ட சீமதி போ. நல்லா கூண்டு கட்டி ரசம் நல்லா இறக்குண்டது. ఈ చీమ కచ్చినా బురుబురుతమా ಮೊಟ್ಟೆ ಮಡಿಗೆದಲ್ಲ. எறும்பு இருக்குதுங்க நிறைய. ஆளை வேற ஒரு கொலை தள்ளி இருக்குதுங்க, பெருசா இருக்குதுங்க கொலை. இப்பதானே வருது. சரி எனக்கு என்ன ನೋಡ ಕಳಗಾಗಿದೆ. ஆளே தெரிய மாட்டேங்குது. மட்டும்தான் தெரியுது. என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை. ரெண்டு செடிக்கு இத்தனை பழமாக இருக்குதுங்க. காப்பி பழம், காப்பி பீன் பாருங்க, அப்படியே செர்ரி பழம் மாதிரி இருக்குது பாருங்க. இலந்த பழம் மாதிரி, செர்ரி பெருசாக இருக்கும், இலந்த பழம் மாதிரி இருக்குதுங்க. ரெண்டு செடியில் இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு. பூக்களே சற்று ஓய் வெடுங்கள். எங்கள் தோட்டத்தில் இத்தனை பூ இருந்ததுங்க. கார்டனில் பாருங்கள் எல்லா வகை பூ, செம்பருத்தி, ரோஜா, கனகாம்பரம், காக்கடா எல்லா பூவும் இருக்குதுங்க. இன்றைக்கி இத்தனை பறித்தோம். ஆனால் டெய்லி வீடியோ போடுறோங்க பறித்து. பையன் கல்யாணம் இருந்ததுனால ஒன்றும் கவனிக்கலைங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்குறோம். இனிமேல் போடுறோங்க. இத்தனை நாள் வீடியோ சரியாக போடலை. தொடர்ந்து பாருங்க.